அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். இந்த ஆண்டு தீபாவளி ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு தீபாவளி. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழகம், தமிழ் சமூகம் தேசிய நீரோட்டத்தில் கலப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் உருவாக்கிட்டு வருது. கிட்டத்தட்ட நிறைய எக்ஸ்போர்ட், நிறைய பிஸ்னஸ், நிறைய இடங்களில் குறிப்பாக அக்ரி பிஸ்னஸ் இதெல்லாம் ஒரு அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற முக்கிய விளைபொருள்களான தேங்காய் மாதிரியான பொருளுக்கு இன்றைக்கி கிடைக்கிற நல்ல விலை உயர்வெல்லாம் அதோட எடுத்துக்காட்டு தான். ஸோ இந்தியா மாதிரி இருக்கிற நாடுகள் இவ்வளோ நாளாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் பெரிய கொடிகட்டி பறந்தது. அதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் கொடிகட்டி பறந்தது. அதிலிருந்து நகர்ந்து வந்து விவசாயத்துறையில் ஒரு பெரிய சாதனை படைக்க போகுது. ஏன்னா நம்ம அரசாங்கத்தோட மிகப்பெரிய தேவையாகவும் மிகப்பெரிய சிக்கலாகவும் இருக்கிறது வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் தான். இந்தியா மாதிரியான ஒரு பல்வேறு சீதோஷ்ண நிலையுள்ள பெரும் நிலப்பரப்புள்ள ஒரு தேசத்தில் அதிக வேலை வாய்ப்புகளை விவசாயத்தை தாண்டி வேறு எந்த துறையிலையும் உருவாக்க முடியாதுங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாயிருக்கு. அது சார்ந்த தொழில்நுட்பங்களும், அது சார்ந்த சந்தை வாய்ப்புகளும், அது சார்ந்த உலக சந்தையை ஈஸியாக அடைவதற்கான போக்குவரத்து வசதிகளும் மிக 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 வலுப்பட்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் நாம் இந்த தீபாவளியை முழுக்க ஒரு வித்தியாசமான தீபாவளியாக, ஒரு தீப ஒளி திருநாளாக இல்லாமல் ஒரு வாழ்வு ஒளி திருநாளாக நம்ம அனைவரும் கொண்டாடணும். இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கோம், நம்ம சுற்றி என்ன வாய்ப்புகள் இருக்குது, நம்மளோட எதிர்காலம் என்னவாக போகுது, அதை பற்றியான நம்மளோட திட்டமிடல் என்ன, இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான முதல் விதையை இந்த தீபாவளி திருநாளில் நம்ம விதைப்போம் என சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.